வணக்கங்கன்னது தஞ்சாவூர் மண் செம்ம சூப்பரான ஒரு வீடியோ தான். 3 சக்கர சூப்பர் மார்க்கெட். ஆமாங்க, இது ஆட்டோவில் இல்லாத சரக்கே இருக்காது. வெஜிடபிளை தவிர நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா என்னென்ன இருக்குமோ எல்லாமே இந்த 3 சக்கர ஆட்டோவில் சூப்பராக ஒரு மளிகை கடையிலங்க சூப்பர் மார்க்கெட்டே வச்சுருக்காருன்னா சொல்லணும். எல்லாமே இருக்குங்க. பாத்திரம் விளக்குற பஸ்லேருந்து கூட்டுற விளக்கு மாதத்துலேருந்து தலையாணி பெட்ஷீட்டு போடுற மேட்டு ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருக்காரு. இவரை பார்த்தா அப்படியே சின்ன வயசில் எங்கள் அப்பாவை பார்த்த மாதிரி இருக்குது. சின்ன இடம் இருந்தாலும் அதில் ஏதாச்சும் ஒரு விவசாயம் பண்ணணும்னு நினைப்பார். அதே மாதிரி தாங்க இங்கே பாருங்கள், 3 சக்கர ஆட்டோவில் நம்ம காய் பழம் இதெல்லாம் விற்று பார்த்துருப்போம். ஒரு சூப்பர் மார்க்கெட்டை கொண்டு வந்து அசத்தி எடுத்திருக்காரு. இவர்கிட்ட தான் என்னோடய பொண்டாட்டி ரெகுலராக கோலமாவு வாங்குவாங்க. கோலமாவு இவர் சொல்கிற மாதிரி இதுனா வெளியில் போகிறதுக்காக இவர்கிட்ட கோலமாவு வாங்குவாங்க. நம்ம கோலமாவு அதிகமாக பச்சரிசி தான் அரைச்சி தான் அதில் கோலம் போடுவோம், ஏன்னா எறும்புகளுக்கு திணியாக. இங்கே பாருங்கள், ஒரு கடையில் ஃபினாயிலேருந்து உப்பு பாக்கெட்லேருந்து ப்ளீச்சிங் பவுடர்லேருந்து தேன் மிட்டாயிலேருந்து அந்துருண்டையிலேருந்து பாச்சருண்டையிலேருந்து எல்லாமே இருக்குது. அப்படியே வாசனை மல்டிபர்பஸ் ஃப்ளோர் கிளீன்லேருந்து எல்லாமே வச்சுருக்காரு. அவரோட பேச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ணா வணக்கம். எப்படி இந்த சிந்தனை தோணுச்சு? வித்தியாசமாக ஒரு மளிகை கடையே ஒரு 3 சக்கர வீலில் எப்படி அடைச்சிங்க? சார், நான் வந்து ஆக்சுவலாக சமையல் மாஸ்டர் சார். நான் கல்யாண சமையல் மற்றபடி கேட்ரிங்கு பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருந்திருக்கேன். சமையலை வச்சு நான் டெல்லி பஞ்சாப் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். போயிட்டு வந்து நமக்கு வந்து கொரோனா வந்து ஒரு வலிக்கிருச்சு. கொரோனாவில் 144 தடை வரைக்கும் நமக்கு வேலை இல்லைங்க சார். எல்லாமே ஸ்டாக் ஆகி போச்சு. அந்த நேரம் எனக்கு இந்த மூர்த்தி கேக் ஷாப்பில் வேலை கொடுத்தாங்க. அங்கே என் ஒய்ஃப் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாருன்னு ஐயா கேட்டாங்க, பெரியவர் கேட்டாருங்க. அவர் வேலை இல்லாமல் படுத்துருக்காரு சார் அப்படின்னு. இங்கே வர சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பிரெட் ரஸ்க் எடுத்துகிட்டு போய் நம்ம தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்டில் மார்க்கெட்டில் எடுத்துங்க, வித்துட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு வழியை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அதுக்கு முன்னாடி நான் சமையலுக்கு போகும்போது இந்த இடைவிட்ட கேப்பில் தலகாணி வர மேட்டு குழம்பு எடுத்துகிட்டு போவேன் சார். ஏன்னா அந்த சமையல் வேலை எல்லா நாளும் கிடைக்காது. அந்த இடப்பட்ட நேரத்தில் எடுத்துகிட்டு போவேன். அது வழியாகவே இந்த கொரோனா வந்து எனக்கு ரொம்ப லாக் ஆயிடுச்சு. மூர்த்தி கேக் ஷாப்பில் பிரெட் ரஸ்க் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சந்தையில் அங்கங்கே மார்க்கெட்டில் எடுத்து வித்துக்கிட்டு இருந்தேன் சார். அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி என்ன வேலை, என்ன இது பண்ணிட்டு இருந்தீங்க? கடை வச்சுருந்தீங்க? கடையெல்லாம் கிடையாது. சமையலுக்கு போவேன், முகூர்த்த நேரத்துக்கு சமையலுக்கு போவேன். அடுத்து அந்த இடையில கேப்பு நேரத்தில் சார் 2 நாள் ஊருக்காக தானே முகூர்த்தம் எந்த நாளும் கிடைக்காதுல்ல, அந்த டயத்தில் நான் தலகாணி வர மேட்டு குழம்பு ஓட்டுக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாதுன்ட்டு லைனுக்கு போவேன் சார். அதுலேயே எனக்கு இந்த கொரோனா வந்து ரொம்ப லாக் ஆனவுடனே மறுபடியும் அந்த கண்டுபிடிக்க முடியல, கொஞ்சம் நல்ல முறையில் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு லோனை போட்டு வண்டி எடுத்து ஆட்டோ எடுத்து மல்டி சாமான் எல்லாமே வச்சிருக்கேன், A to Z வரைக்கும். சரி, இவர்கிட்ட எல்லா பொருளுமே விலை கம்மியாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். ஏன்னா 3 சக்கர வண்டி தானே, ஏதாச்சும் ஒரு சொல்கிற ரேட்டு தானே அப்படி இல்லை. நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் என்ன ரேட்டுக்கு வாங்கிலோ அதே ரேட்டுக்கு தான் அவர் விற்கிறாரு. மேட்டு சின்ன மேட்லேருந்து படா சைஸ் மேட்டு வரையும் எல்லாமே வச்சுருக்காரு. இங்கே பாருங்கள், இப்போ எல்லா மேட்டையும் எடுத்து காமிப்பார். இந்த இதுக்கு நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி வச்சு டக்குன்னு வந்து மைக்கில் வந்து பேட்ரி தீர்ந்து போயிடுச்சு. ஆனால் அது இருக்குதுன்னு நினச்சிட்டே நானும் பேச ஆரம்பிச்சிட்டேன். செம்ம சூப்பரான மேட்டு. 120 ரூபா, 80 ரூபா, 40 ரூபாயிலேருந்து ஒருத்த மேட்டு இருக்குது. இப்போ அதாவது ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லாமே இருக்குங்க. க்ளீன் பண்ணுற ஐட்டத்துலேருந்து சமைக்கிற ஐட்டம், மசாலா பொடியிலேருந்து எல்லாமே இருக்குது. பில்லோ கவர் இருக்குது, மேட்டு டிசைன்டு மேட்டு எல்லாமே வச்சுருக்காரு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான ஹெல்த்தியான ஃபுட்டுங்க பாருங்கள். கடலை உருண்டை, எள்ளு உருண்டை எல்லாமே மகளிர் சுய உதவி குழுவிலேருந்து இவங்க எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக விற்கிறாங்க. பாக்கெட்டோட ரேட்டு 20 ரூபா தான். இதே சூப்பர் மார்க்கெட் போனால் 30 ரூபா 35 ரூபா வரும். தேன் முட்டாய் எல்லா பாக்கெட்டுமே 20 ரூபா தான். ஏகப்பட்ட வெரைட்டியை வச்சுருக்காங்க. அதே மாதிரி வத்தெல்லாம் 15 ரூபா தான் பாக்கெட்டு. நீங்கள் இந்த வண்டியை தஞ்சாவூரில் எங்கே பார்த்தாலும் நிறுத்தி நீங்கள் வாங்கலாம். அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து இவருக்கான ப்ரொமோஷன் கிடையாது, இவரோட தன்னம்பிக்கை. இவர் தன்னம்பிக்கையை தான் நம்ம வீடியோவாக எடுத்து போட்டிருக்கோம். இவர் பண்ணுறது எல்லாமே மகளிர் சுய உதவிக்குழுவிலேருந்து தான் பண்ணுறாங்க. இது மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களை நம்ம ஊக்குவிக்கிறதா நம்ம சேனலோட நோக்கம். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், எல்லாரும் மறக்காமல் பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.